You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம். கோவில் போகிற vlog வந்து நான் நிறைய போட்டிருப்பேன். பட் வந்து கொஞ்ச நாளாக நான் கோவில் போகல. கோவிலுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகல. பட் ரோட்டில் பார்த்து திடீர்னு சாமி கும்பிட்றது இதெல்லாம் ஓகே. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கிளம்பி போயிட்டேன். என் சந்துக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவள் பர்த்டேக்காக வந்து கோவில் போகலாம் அப்படின்னு நம்ம எந்த கோயில் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடபழனி முருகர் கோயிலுக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் போகிறோம். நான் வந்து நிறைய வாட்டி சின்ன வயசில் போயிருப்பேன் போல். பட் எனக்கு ஞாபகம் சரியாக கிடையாது. நான் வளர்ந்து எங்கேயுமே போகல. அவள் பர்த்டேக்காக நான் போய் ஃபஸ்ட்டு சாக்லேட் கேட்டேன். எனக்கு சாக்லேட் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவளுமே வந்து எனக்கு சாக்லேட் கொடுத்துருந்தேன். எனக்கு சாக்லேட் கொடுத்துட்டு நான் பேக் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதனால அவகிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டேன். நீ வச்சுக்கோ, நான் ஈவினிங் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அதனால அந்த சாக்லேட் அவளே திருடிட்டு போயிட்டா. திருப்பி எனக்கு சாக்கே கொடுக்கல. நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்து ஒரு வழியாக அவள் வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் தென் வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம் ஃபஸ்ட்டு. எங்கள் வீட்டிலேருந்து மெட்ரோ கிடையாது. கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் மெட்ரோ போனோம். போகிற வழியில் யானைகள்லாம் இருந்துச்சு. இது வந்து பொம்மை யானை, அவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து எப்படி மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அனிமல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த அந்த ரியல் எலிஃபெண்ட்டே கொண்டு வருவாங்க. இப்போ வரைக்குமே கேரளா சைடில் ரியல் எலிஃபெண்ட் கொண்டு வராங்க. பட் வந்து நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்து ரியல்லாம் இல்லை. ரியல்லாமே அங்கே இங்கேன்னு ஒன்று ரெண்டு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக வந்துடுச்சு. வாழ்க்கையே அப்படிதான் ஆர்டிஃபிஷியல் ஆகிடும் போல் போகிற போக்க பார்த்தா. ஒரு வழியாக வந்து நாங்கள் கோவில்கிட்டேயுமே வந்து போய் இறங்கிட்டோம். கோவில் வந்து ஏதோ லெஃப்டில் போய் ரைட்டில் போய் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்ற மாதிரி அட்ரஸையுமே நாங்கள் கேட்டுட்டோம். ஒரு வழியாக அட்ரஸை கேட்டோம். ஆனால் எங்களுக்கு போக தெரியணும்ல, எங்களுக்கு போகவும் தெரியல. எனக்கு நான் வளர்ந்து இதான் ஃபஸ்ட் டைமு. குழந்தையில என்னோட சிறு பிள்ளையில என்னோட தந்தை தாய் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. போகிற வழியில் என்னோட சூரிய பகவான் வந்து என்னோட எனர்ஜியெல்லாம் குடிச்சிட்டாரு. ஸோ வந்து கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரும்பு ஜூஸை போட்டோம். ஒரு கரும்பு ஜூஸை போட்டுட்டு தென் வந்து நிறைய பேர் வந்து இந்த வெயிலையுமே காஃபி குடிக்கிறீங்க. யார் சாமி நீங்களான்றது இருக்கீங்க. அப்படி காஃபி குடிக்கிறவங்களா நீங்கள்? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கரும்பு ஜூஸை போட்டுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புற வழி பார்த்தா நார்மல் ஹவுஸ் தான் இருக்குது. தென் வந்து அந்த ஹவுஸ்க்குள்ளே அந்த கோவிலுன்ற மாதிரி இருக்குது. நம்ம நினைப்போம் தினமும் இவங்கெல்லாம் கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கிட்டே இருக்கோம் யாருக்குமே வந்து அந்த கோயில் இதை பற்றி அவ்வளோ தெரியாது. பிகாஸ் அவங்க சின்ன வயசுலேருந்தே அங்கே போய் 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 பழகியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. நானுமே வந்து அப்படிதான் ஒரு கோவில்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்தோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அங்கே இருக்கறனால எனக்கு வந்து அவ்வளோவா பெருசாக தெரியாது. அது இல்லாதவங்களுக்கு தான் அருமை தெரியும். நிறைய பேர் வந்து டைலாக்லாம் சொல்லுவீங்க. அது கரெக்டு தான். எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டான ஒரு டைலாக். கோவில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எதுன்னே தெரியல. நாங்கள் சுற்றி சுற்றி கோவிலே ஒரு சுற்று சுற்றிட்டோம் வெளியே. அப்புறம் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய கடைங்கள்லாம் நேராக இருந்தது. அப்போ இதுதான்டா ஃப்ரண்ட்டு அப்படின்ற மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சி ஒரு வழியாக செருப்பெல்லாம் அவுத்து விட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டி கிட்ட வந்தோம். அந்த ஆண்டி கிட்ட போயிட்டு வந்து பூவு, அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போனோம். அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கி பூ, இந்த பூ வேணுமா அந்த பூ வேணுமா அப்படின்லாம் அந்த ஆண்டி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு அவங்களும் வந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டோம். வாங்கிக்கிட்டு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து 500 கொடுத்துருந்தோம். சேஞ்ச் இல்லைன்னு கொஞ்ச நேரம் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்ககிட்ட இருக்க காசெல்லாம் பொறுக்கி அவங்க கையில் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு தென் வந்து என்ட்ரன்ஸ் எப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம். நீங்கள் போகிறீங்க வடபழனி முருகர் கோவில். நிறைய பேர் வந்து இப்போ முருகர் பக்தர் ஆயிட்டீங்க போல். ஃபுல்லாகவே கோவில் என்னைக்கு போனாலுமே கூட்டமாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. முருகர் ஒரே பவர் ஆகிட்டாரு போல் போகிற போக்க பார்த்தா. தென் வந்து இங்கே அர்ச்சனைக்கு 5 ரூபாய் இருக்குது டிக்கெட் அப்படி இப்படின்னு. நம்ம வந்து 50 ரூபாய் டிக்கெட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்க போயிட்டோம். டிக்கெட் எடுக்க போயிட்டு உள்ளே போனால் உள்ளே தான் வச்சாங்க நமக்கு ஒரு ட்விஸ்ட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. கோவில் உள்ளே நாங்கள் போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சாமியை கும்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கும்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே ஒரு அங்கிள் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தாரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர் கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுன்னு கோவில் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம்.
கோவில் சுற்றி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாமி இந்த பக்கம் கும்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பக்கம் ஒரு லைன் போகுது. இது வந்து ஃப்ரீ லைனு. நம்ம ஃப்ரீயாக இப்படி ஏறி பார்த்துட்டு போயிடலாம். இந்த பக்கம் வந்து ₹50 டோக்கனு அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நம்ம தான் வந்து டோக்கன் எடுத்துட்டோமே, நம்ம டோக்கன் இதுலேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்து வந்து டோக்கன் சைடில் போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்கக்கிட்ட கொடுத்தா அந்த டோக்கனை அவங்க கிழிச்சிட்டாங்க. கிழிச்சிட்டு நாங்களும் உள்ளே போனால் அங்கே தான்டா வச்சான் ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா வந்து நாங்கள் போனது வந்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் வந்து 11 மணிலேருந்து 9 1 12 மணி வரைக்கும் 1 ஹவர் ஆல்மோஸ்ட் வந்து அந்த அபிஷேகம் நடக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து இதுக்குள்ளே அப்படியே நம்ம இதுக்குள்ளே இருக்கலாம், இல்லை வெளியே இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் வந்து அந்த 1 ஹவர் அபிஷேகம் அவ்வளோதான். உள்ளே வந்து உட்காந்தாச்சு. 1 ஹவர் நம்ம இங்கே தான் உட்காந்துருக்கணும். 1 ஹவர் கழிச்சு தான் வந்து நம்மள உள்ளேயே விடுவாங்க. அபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் பாட்டுனே மூஞ்சி வலிச்சு வலிச்சு எடுக்க ஆரம்பிச்சேன். வேர்த்து வேற போகுது ஒரு பக்கம். ஒரு பக்கம் வந்து இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. நின்றுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். பின்னாடி ஒரு அங்கிள் ஆண்டி அப்படியே அவ்வளோ பின்னாடியுமே கூட்டமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் நின்று நாங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். புலம்பிட்டு அப்புறம் வா நம்ம உட்காருவோம் அப்படின்னு சொல்லி நான் கீழே உட்காந்துட்டேன். வேற இவ கையை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தா. மோதிரத்தெல்லாம் வாங்கி போட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தா. நானுமே வந்து இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த கவரெல்லாம் வேற வாங்கிட்டு அவ்வளோதான் அந்த லைன்லேயே நாங்கள் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. உட்காந்து இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். எங்கள் அர்ச்சனை டிக்கெட்டு எல்லாமே எங்கள் கையிலே தான் இருந்தது. நான் சொன்னேன், நம்ம ஒழுங்காக எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு லாஸ்ட்டு இந்த சாமியை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, இவங்கள பார்த்துட்டு தான் நம்ம எல்லாரையும் பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருந்தா. ஒரு குட்டி பாப்பா வேற அங்க இருந்துச்சு. அந்த பாப்பாக்கும் வந்து அன்னைக்கு பர்த்டேவாம். பார்த்தா பையன் மாதிரி இருந்துச்சு. நாங்களும் வாடா போடா ஏய் பையா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் வச்சான்டா ட்விஸ்ட்டுன்ற மாதிரி. அவங்க அப்பா ஃபைனலா சொல்றாரு, டா இல்ல டி அப்படின்னு. என்னது டியா? யாரும்மா நீ அப்படின்னா, அவங்க ஏதோ யாழினி அப்படின்ற மாதிரி அவங்க பேர் சொல்லியிருந்தாங்க. பேர் வந்து யாழிசினியா ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஒரு மாதிரி ஒரு தமிழ் பேரு தான் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நெறைய பேர் வந்து இப்ப ரீசென்ட்டா தூய தமிழ்ல பேர் வைக்கிறாங்க. நம்ம தமிழ வந்து இது மாதிரிலாம் தான் வந்து நம்ம நம்ம வந்து பெருமைப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி. நெறைய பேர்லாம் வாய்க்கு வராம வைக்கிறீங்க. அது ஓகே தான். பட் வந்து தூய தமிழ வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நெறைய பேருக்கு நம்மளோட இத பத்தி தெரிய வரும். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஒரு வழியா வந்து எங்களுக்கு விட்டுட்டாங்க. 12 மணி ஆயிடுச்சு. உட்காந்து இவங்க கூட இந்த பாப்பா கூட விளையாடிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது, விட்டதுக்கப்புறம் சரி, ஓகே, நம்ம உள்ள போய் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி வந்து சீரியஸா சொல்றேன். இப்ப நார்மலா நம்ம சிறுவாபுரிலாம் போனோம்னா பார்க்கறதுக்குள்ளே போ 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் வடபழனில அப்படி இல்ல. கொஞ்ச நேரம் நின்னு நம்ம சாமி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நல்ல தரிசனம் கிடைத்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அங்க சாமிய பார்த்துட்டு பூ மட்டும் தான் அங்க வாங்கிக்கிறாங்க. பூ அங்க வாங்கிட்டு இந்த சைடு வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அர்ச்சனைலாம் இங்க பண்ண மாட்டாங்க. அர்ச்சனை வந்து அந்த சைடு தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, அர்ச்சனை பண்ண மாட்டீங்கன்னா ஓகே, நாங்க அந்த சைடு போய் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து கிளம்பி சரி, ஓகே, அர்ச்சனை டோக்கன் வந்து ₹5 தான். எங்க அர்ச்சனை பண்ணாங்களோ அது ஆப்போசிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்க போயிட்டு அங்க இன்னொன்னு என்னன்னா, அர்ச்சனைக்காக வந்து நெறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. அந்த நெறைய பேர் நிக்கிறவங்க எப்படின்னா வந்து, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சணை போடணுமா அவங்களுக்கு கம்பல்சரி. ஒரு ம ஆ இவ வந்து நாங்க சில்லு தேடி பார்த்தோம். இல்ல. சரி, ₹5 போடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, ₹10க்கு மேல தான் போடணும் என்னைக்குமே. அ ஏன்னா வந்து நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக நாங்க நின்னு பண்ணி பண்றோம். அதுக்காக வந்து நீங்க இவ்ளோ தான் போடணும். இப்படி சும்மாலாம் இதுவா போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, உங்க உங்க மனச நாங்க ஏன் வந்து கஷ்டப்படுத்தணும்? எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். உங்க மனச நாங்க ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ₹100 போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாம நான் யோசிப்பேன், இவங்களுக்கு சேலரின்னு ஒண்ணு தராங்க. அப்புறம் எதுக்கு நம்ம இத போடணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். சேலரி இல்லாதவங்க ஓகே. சேலரி இல்லாதவங்கன்னு கிடையாது. இப்ப நம்ம கடவுளுக்காக ஏதோ நம்ம பர்சனலா செய்றோம். அது வேற கதை. இது மாதிரி வந்து பொருள்லாம் நம்ம வாங்கி குடுக்குறோம். அது மாதிரி ஏதாவது பண்றோம். அதெல்லாம் வேற விஷயம்.
இவங்களுக்கு நம்ம குடுக்கணும்னு அவசியம் இல்லல்ல. அதுவும் இல்லாம இவங்கலாம் நெறைய அமௌண்ட் வந்து இது பண்றாங்க. இவங்களுக்கு குடுக்குறது ரோட்ல கஷ்டப்படுறவங்க, எழுந்து நிக்க முடியாம வயசானவங்கலாம் இருக்காங்க. வயசான காலத்துல கை, கால் நல்லா இருந்துமே வேலை செய்ய முடியாது. யாராலயுமே வேலை செய்ய முடியாது. ஸோ வந்து அவங்கலாம் வந்து கண்டிப்பா வந்து நம்ம அமௌண்ட் குடுத்து தான் ஆகணும். அது மாதிரி இருக்க பசங்க அது மாதிரி இருக்கவங்களுக்கு குடுத்துட்டு போயிடுவேனே, உனக்கு நாங்க குடுக்குறது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணும். உங்களுக்கு எப்படி தோணும்? அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வந்து உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குமே போயிட்டுருக்கு. ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஒரு பக்கம் போனாலுமே, ஒரு பக்கம் வந்து பெயிண்ட் அடிக்கிறது ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள ஃபுல்லாவே. எனக்கு தெரிஞ்சு நெறைய கோவில் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நெறைய பெயிண்ட் அடிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அமௌண்ட் இது பண்ணியிருக்கு போல, என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாம எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஏன் இந்து கோயில் மட்டும் அண்டர் கவர்மெண்ட்ல வச்சு ரன் பண்ணுது? ஏன் கிறிஸ்டியன்ஸ்க்கு சர்ச் இருக்கு, மசூதி இருக்கு. இதெல்லாம் ஏன் வந்து அவங்க வந்து அண்டரா வச்சு இது பண்ணல? அப்படின்றது வந்து எனக்குமே டவுட்ஸ் இருக்கு. அது வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபுல்லா நாங்க வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சோம். ஆனா சீரியஸா செம்ம வெயிலு. நிக்க கூட முடியல. நாங்க 12 மணிக்கு சாமிய உள்ள பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். வெளிய வந்துட்டு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து நடந்து சுத்தி பார்க்கும்போது காலெல்லாம் சுட ஆரம்பிச்சுது. இங்கேருந்து அங்கே ஓடுறோம், அங்கேருந்து இங்கே ஓடுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஸ்லிப்பர்லாம் இல்லாமல் கோவிலுக்கெல்லாம் போவேன். பட் மார்னிங் ஒரு 11க்கு முன்னாடியே அப்படியே போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா வந்து ஈவினிங் டைம் மாதிரி போவோம். அப்போல்லாம் வந்து நமக்கு கால்லாம் சுடாது, ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. பட் வந்து எனக்கு கால் ரொம்ப அப்படியே சுட ஆரம்பிச்சிச்சு. ஒரு வழியாக வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்ப ஆரம்பிச்சோம். வெளியே வந்து அந்த கோவில் ஸ்டாச்சுவில் வந்து அப்படியே நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அங்கே நின்றே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு யோசிக்கும்போது நேராக போனால் மெயின் ரோடு வருமா, இப்படி போனால் மெயின் ரோடு வருமா, அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ சொன்னா, இப்போ பிரிட்ஜ் வந்து இங்கே ஏறுது, அப்போ நம்ம இப்படி தான் வந்தோம் அப்படி தான் வந்தோம்னு ஏதோ ஒரு ஸ்கெட்ச் போட்டா. எனக்கு ஒன்றுமே புரியல. உனக்குள்ளே இவ்வளோ மூளையா, இப்படி எப்படி ஸ்கெட்ச் போட்டா அப்படின்ற மாதிரி நான் கேட்டுட்டு இருந்தேன் அவகிட்ட. அதுக்கு அவ சொன்னா, கொஞ்சம் மூளை இருந்தா இதெல்லாம் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லி என்னை அசிங்கப்படுத்திட்டா. சரி ஓகே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன். நாங்கள் அப்படி எதில் போயிட்டோம்னா நாங்கள் மெட்ரோலேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மெட்ரோக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வடபழனி மெட்ரோ வந்து ரொம்ப ஒன்றும் இதுவாலாம் இல்லை, இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடபழனி மெட்ரோக்கு வந்து நடந்துட்டு இருந்தோம். அதுவுமே கொஞ்சம் கிட்ட தான் இருக்க மாதிரி இருக்குது. மெட்ரோவில் வந்து ஒரு 2 ஸ்டாப்பிங்க்கு வந்து 16 ருபீஸ் பர் ஹெட்டு. நான் யோசிச்சேன், இதுக்கு நான் வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக போயிருப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து நார்மல் ட்ரெயின் டிக்கெட்டே 5 ரூபா 10 ரூபா தான். வெயில் அடிக்கிற அடியில் வந்து அவளோட ஷால் எடுத்து நான் தலையில் போட்டுப்பேன். என் ஷால் வந்து இப்படி ப்ராப்பராக போட்டிருக்கனால அவள் ஷாலை எடுத்து நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். மெட்ரோவில் போயிட்டு லிஃப்ட்டுக்காக நின்றுட்டு இருந்தேன். லிஃப்ட்டுக்காக போனதுக்கப்புறம் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நீ போ, நான் டிக்கெட் ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நாங்கள் ஒரு வாட்டி வந்து டிக்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ண தெரியாமல் ஏதோ ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுலேயே வந்து பேடிஎம்லேயே வந்து மெட்ரோ டிக்கெட் எடுக்கிற ஆப்ஷன்லாம் இருக்குது. மேலே போய் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணால் மெட்ரோ டிக்கெட் எடுத்துடலாம். ஃப்ரம்மு டு எங்கேருந்து எங்கே அப்படின்ற மாதிரி எத்தனை டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி போட்டோன்னா வந்துடும். அதுவும் இல்லாமல் மெட்ரோவில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு டிக்கெட் எடுத்தா 2 ஹவர்ஸ் வந்து அந்த டிக்கெட் வந்து வேலிடிட்டியாம். நீங்க வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஜாலியா இப்படி போயிட்டு இப்படி வாங்க, இப்படி போயிட்டு இப்படி வாங்கன்ற மாதிரி இருந்தது. ஐ ஜாலியா இருக்கே! அப்ப இனிமேட்டு இந்த வேலைய பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானே நெனச்சுக்கிட்டேன். நானே நெனச்சுக்கிட்டு ஒரு வழியா வந்து டிக்கெட் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி போய் இந்த பக்கம் நின்னுட்டு இருக்கும்போது எனக்கு வேற ஒரு பக்கம் டவுட்டு. உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ட்ரெயின் இந்த சைடு வருமா? அந்த சைடு வருமா? இந்த டைரக்ஷன், அந்த டைரக்ஷன் மாத்திக்கிட்டு எங்கேயாவது போயிட்டோம் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நான் 10 வாட்டி கேட்டுக்கிட்டேன். அந்த பக்கம்லாம் ட்ரெயின் வந்து இந்த பக்கம் வரல. நீ அதனால உண்மையை சொல்லு. மாத்திக்கிட்டு எங்கேயாவது என்னை கூட்டிட்டு போறியா? அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன். அவ சொன்னா, ஏய் கரெக்டாக தான் கூட்டின்னு போறேன், ஏன் உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளை நான் நம்பி ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தேன். பார்த்தா 4 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துடும், 3 நிமிஷத்துல ட்ரெயின் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒரு வாட்டி நான் மெட்ரோல போகும்போது ஏதோ மகளிர் அப்பெல்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி அப்பெல்லாம் எங்கன்னே தெரில. மெட்ரோல கேர்ள்ஸ்க்கு இருக்கா இல்லையானும் எனக்கு தெரில. கொஞ்ச நேரம் நின்னுட்டு ட்ரெயின் ஃபுல்லா கலர்ஃபுல்லா ஏதோ ஒட்டி ஒட்டி வச்சிருக்கீங்க. எல்லாத்துக்கும் மார்க்கெட்டிங் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது.
சரி இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த ட்ரெயின் கீழ போம்போது என்ன தெரியுதுன்னு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இந்த ட்ரெயின் கீழயே போகாதாம். இது அப்வர்ட் மிட்டாய்னா ரொம்ப பல்ப் வாங்கிட்டேன். சரி ஓகே ஒரு வழியா வந்து நம்ம பல்ப் வாங்கி முடிச்சுட்டோம். கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சேன். கிளம்பி கீழ போம்போது அவுட்டிங்க்குமே வந்து மெட்ரோ கார்டு வந்து அந்த ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு கீழ போவோம் அப்படின்ட்டு. எங்க பார்த்தாலும் ஒரே ப்ரமோஷன் தான் போல. எல்லாத்துலயுமே வந்து ஆடா போட்டு வச்சிருக்கானுங்க. எனக்கே சிரிப்பு தான் வருது. ஃபுல்லாவே வந்து சாக்லேட் அது இதுன்னு சொல்லி ஆடா போட்டு இவ்ளோ ப்ரமோஷன் பண்ணி என்னதான் பண்ண போறானுங்கன்னு தெரியல. என்னதான் பண்ண போறாங்கன்னா, அவ்ளோ பணத்த ஃபுல்லா உஷார் பண்றானுங்க எல்லாரும். ஏதோ ஒண்ணு ஏதோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கீழ போயிட்டு ஸ்கேன்லாம் பண்ணிட்டு ஜாலியா வெளிய போக ஆரம்பிச்சிட்டோம். வெளிய போயிட்டு மெட்ரோலேருந்து வெளிய போனதுக்கு அப்புறம் ஏறி ஒரு பக்கம் எங்க வீட்ல இருந்து வேற கால் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கடைக்கு போணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. அவ வேற அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. சரி ஓகே நான் வந்து என் வீட்டுக்கு ஏறி போறேன். நீ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து ரிலீஃப் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே முடிவு எடுத்துக்கிட்டோம். முதல்ல இந்த மெட்ரோலேருந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்க வெளிய வந்துட்டோம். வெளிய வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே இது சேம்பிட்டி உள்ளேருந்தே கனெக்ட் ஆகுது. சரி ஓகே. சேம்பிட்டி உள்ளேருந்து தானே கனெக்ட் ஆகுது. நம்மளுக்கு இருக்கவே இருக்கு. அவளுக்கு ஒரு டாட்டாவ போட்டு கிளம்பிட்டேன். பாய் பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.